لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. عن أبي الدرداء رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من شيء أثقل في الميزان يوم القيامة من حسن الخلق رواه الترمذي وقال حديث حسن صحيح. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கும் என தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து எங்களை இந்த உலகத்திற்கு பரிசோதிப்பதற்காக வேண்டி என்னுடைய கட்டளைகளை யார் நிறைவேற்றுகிறார்கள், யார் மறுத்து வாழ்கிறார்கள் என்று பரிசோதிப்பதற்காக வேண்டி எங்களை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். குறுகிய ஒரு காலம், அந்த காலம் எப்போது முடிவடையும் என்பது யாருக்கும் தெரியாது. பிறக்கின்ற பிளந்தை கூட வயிற்றில் இருந்து மரணித்த நிலையில் பிறக்கிறது. இன்னும் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் எத்தனையோ பிள்ளைகள் மரணிக்கிறார்கள். இளைஞர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் பல மரண செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் அனைவரும் உலகத்திலே வாழும் பொழுது முஸ்லிம்களாக வாழ வேண்டும், மூமின்களாக வாழ வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படும் விதத்தில் பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், என்னுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுகின்ற நிலைமையில் நீங்கள் என்னை வந்து மரணியுங்கள், என்னை சந்தியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். இன்னும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் பரிபூர்ணமான முறையில் நுழையுங்கள். ஒரு கிளையை மாத்திரம் வைத்துக் கொண்டு நான் ஒரு முஸ்லிம் என்று என்னை நினைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு மரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மரத்திற்கு 5 கிளைகள் இருந்தால் தான் அந்த மரம் பரிபூர்ணம் அடையும் என்று சொன்னால் 4 கிளைகளை கொண்டு என்ன செய்யாது, பரிபூர்ணம் அடைய மாட்டாது. அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஒரு மரமாக நாங்கள் கணித்தால் அதற்கு 5 கிளைகள் இருக்கின்றன. சுத்தம், வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, இன்னும் குற்றவியல் என்று 5 கிளைகளை கொண்டதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதன் இந்த 5 கிளைகளில் ஒன்றை மாத்திரம் பின்பற்றுவானாக இருந்தால், தன்னுடைய வாழ்வில் ஒன்றை மட்டும் பற்றி பிடிப்பானாக இருந்தால் அவனால் பரிபூர்ண முஸ்லிமாக, பூர்த்தியான ஒரு மூமினாக ஆக முடியாது. உதாரணத்திற்கு, நான் சுத்தமாக இருக்கிறேன், தொழுகின்றேன், அல்லாஹ்வுடைய கடமைகளில் சரிவர நிறைவேற்றுகிறேன், நோம்பு நோக்கின்றேன், எனக்கு நான் ஜகாத்து கொடுத்து வருகின்றேன், பணக்காரனாக இருக்கிறேன், இன்னும் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நான் ஹஜ் செய்திருக்கிறேன், நான் 5 நேரம் தொழுது கொண்டிருக்கிறேன், இதனோடு மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையை நான் சுருக்கிக் கொண்டால், என்னுடைய அண்டை வீட்டார் என் மூலமாக நோவினை அடைகிறார்கள், நான் பழகக்கூடியவர்கள் என்னுடைய நாவின் மூலமாக, என்னுடைய கரத்தின் மூலமாக நோவினை அடைகிறார்கள் என்று சொன்னால் நான் ஒரு பூர்த்தியான முஸ்லீமாக ஆக முடியாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை நரகத்திற்கு விட்டு செல்லக்கூடியது அவனுடைய நாக்கு, அவனுடைய நாவு. ஏன் தெரியுமா? நாவு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாவு தான் ஒரு மனிதனையே விடை போடுகிறது. ஒரு மனிதன் என்று இவன் நல்லவன், கெட்டவன், நல்ல மனிதர், இவர் இந்த ஊரை சேர்ந்தவர், இவர் இந்த வேலை செய்கிறார் என்று நாங்கள் கணிப்பது எதை வைத்து? அவருடைய நாக்கை வைத்து. அதே நேரத்தில் இந்த நாக்கின் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய பல வேலைப்பாடுகள் இருக்கிறது. இந்த நாவின் மூலமாக சொர்க்கத்தை அனுபவித்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பேசிய அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை அவர்களுக்கு கொடுத்தான். இன்னும் சில பேரை நரகத்திற்கு உள்ளவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். கபிமா நக்லிஹிம் மீசாகஹும் வ குஃப்ரிஹிம் வ லஅன்னாஹும், அவர்களுடைய நாவின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல அவதூறுகளை சொன்னார்கள், அதன் காரணமாக நரகத்துக்குரியவர்களாக மாறினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய நாவு என்பது மிக முக்கியமானது. அதன் மூலமாக தான் அந்த மனிதன் நல்லவன் கெட்டவன், அவனுடைய செயற்பாடுகள், இவன் நல்ல ஒரு மனிதன் என்று அந்த மனிதனை வகுக்கக்கூடிய, ஒரு மனிதனை மதிக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக இந்த நாவு இருக்கிறது. எனவே இந்த நாவை நாங்கள் அழகான முறைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய கரத்தின் மூலமாக அடுத்தவர்களுக்கு அநியாயம் நடந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, எந்த ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்றால் அவருடைய நாவின் மூலமாகவோ கரத்தின் மூலமாகவோ, அப்படி என்றால் அவருடைய முழு உடம்பினூடாக மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கு ஏற்பட மாட்டாது என்று யாரின் மீது நம்பிக்கை வைக்கப்படுமோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் கூறப்பட்டால் நல்ல முறையில் நோன்பு நோக்கிறாள், இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறாள், ஆனால் அவரின் மூலமாக தனது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நோவினை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயற்பாடுகளின் மூலமாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஹிய பின்னார்,
அவள் நரகத்திற்குரியவள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய நற்குணத்தின் மூலமாக இன்னல் முஃமின லா யுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிமில் காயிம், ஒரு முஃமின் அவருடைய நற்பண்புகளின் மூலமாக நின்று வணங்கக்கூடிய தொழுகையாளிகளுடைய வணக்கங்களை, அதே போன்று நோம்பு நோக்கக்கூடியவர்களுடைய நன்மைகளை எல்லாம் அடைந்து விடுகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, இது வெறுமனே ஒரு பகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு நான் ஒரு பூர்த்தியான முஸ்லிம் என்று என்னை கருத முடியாது. ஏனென்றால் இதுக்கு 5 கிளைகள் இருக்கின்றன. அந்த 5 கிளைகளிலும் நான் பரிசுத்தமானவனாக என்னுடைய செயற்பாடுகளை இந்த 5லும் கவனம் செலுத்தியவனாக நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சுத்த விடயத்தில், வணக்க வழிபாடுகளில், குடும்ப வாழ்க்கையில், மனைவி பிள்ளைகளுடைய விடயத்தில், இன்னும் அதே போன்று கொடுக்கல் வாங்கலில் மிக முக்கியமான விடயம். கொடுக்கல் வாங்கலில் பொய் சத்தியம் செய்வதில், அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் கடன் வாங்கி அபகரித்துக் கொள்வது, அதனை வாங்கும் போதே அதை நான் நிறைவேற்றக் கூடாது என்ற நோக்கத்தில் எடுத்துக்கொள்வது, இவ்வாறான கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு தனி தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் அது நாங்கள் வரக்கூடிய கிழமைகளில் பார்ப்போம். இன்னும் அதே போன்று குற்றவியல், என் மூலமாக மற்றவருக்கு அவதூறு வந்துவிடக் கூடாது, நாக்கின் மூலமாக கையின் மூலமாக களவெடுத்து விடக்கூடாது, இன்னும் அவரை நான் அநியாயமான முறையில் கொலை செய்து விடக்கூடாது, அவரை நான் புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. இவ்வாறெல்லாம் என்னுடைய குற்றவியலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் நான் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 5 விடயங்களில் நான் கவனம் செலுத்தும் பொழுதுதான் உண்மையான முஸ்லீமாக மூமினாக என்னால் ஆக முடியுமே தவிர நான் வெறுமனை வணக்கங்கள் செய்வதனால் ஒரு பூர்த்தியான முஸ்லீமாக ஆக முடியாது. எனவே இந்த 5 விடயங்களிலும் கவனம் செலுத்தி நாங்கள் பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக வாழ பழகிக் கொள்வோம். हमारे भाई दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला हमें पैदा करके इस दुनिया में भेजा है. इस दुनिया में कौन मेरे बात को उसके जिंदगी में ले रहा है, कौन मेरे बात को हटाकर उसका दिल चाहता है उसी पर वो कैसे जिंदगी गुजार रहा है, इसको इम्तिहान लेने के लिए अल्लाह सुब्हानहू व तआला हमको इस दुनिया में भेजा है. सिर्फ इस्लाम इबादतों में मकसूर नहीं है, क्योंकि जो इस्लाम है ना दीन, इसके लिए अगर इस्लाम को हम एक दरख्त समझेंगे उसके लिए 5 शनाख्तें होते हैं. 5. एक है तहारत, हम हर वक्त पाक में होना चाहिए. दूसरा इबादत, नमाज, रोजा, हज, ज़कात, इस तरह हुकूकुल्लाह, अल्लाह के लिए हम जो जैसा करना है ये इबादत बोलते हैं. इसमें भी ये भी दीन है. और इसी तरह मुआमलात, हम दूसरों के साथ मुआमला करना है, कारोबार करना है और रेंट पे लेना है, इसी तरह कर्ज देना है, लेना है, इसके जो मुआमलात है ना ये इसमें भी 3. और मुआशरत, हमारे जिंदगी में हम शादी करना है और इंशाल्लाह हमको बच्चे भी होंगे, उनके जो देखभाल, इसी तरह हमारे वालिदैन, इस तरह मुआशरत यानी सोसाइटी, इसमें भी हम ख्याल रखना है, ध्यान रखना है. और इसी तरह जिनायात, हमारे जुबान से दूसरों को यानी इल्जाम नहीं लगाना है. और इसी तरह सिरका यानी चोरी नहीं करना है, दूसरों को अम्वाल को हम वैसे यानी इकराह के तौर पर उसको नहीं लेना है. इसी तरह एक इस्लाम है ना, ये दीन है, ये 5 शनाख्तें होती है. इस हम 5 को हम जैसे भी हम उसको हम देखभाल करेंगे, उसको एहतियात करेंगे, फिर वो पक्का मुसलमान हो जाएगा. वैसे सिर्फ नमाज को पकड़कर मैं अच्छी तरह पक्का मुस्लिम हो, इस तरह मुझे नहीं समझना नहीं चाहिए. हम जो मुसलमान है ना, ये जो हमारे नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास एक औरत को जिक्र किया गया, वो अच्छा एक औरत है, रोजा रखती है और नमाज अदा करती है 5 वक्त, लेकिन उसके जो पड़ोसी के वो ईदा करता है, उसके जो मुआमलात से, हाथों से, उसका जुबानों से उसको ईजा पहुंचती है. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या फरमाया, ये दौज़ह वाली औरत है. क्योंकि जो हमारा मुसलमान है ना, ये जो मुसलमान उसके हुस्न खुलुक, दूसरों के साथ अच्छी तरह मुआमला करने से, एक नफिल पढ़ने वाला और नफिल रोजे रखने वाला, ये आदमी को जो अमल सवाब मिल रहा है उसी अमल इस बंदे को मिल रहा है. किस वजह से? उसके हुस्न अखलाक से. इसलिए हम इस्लाम को, हमारे बदन को पूरा लेकर इस्लाम को फॉलो करना चाहिए. सिर्फ इस्लाम इबादतों में सिर्फ नहीं है. इसलिए हमारे जो शादी का और हमारे फैमिली का और इसी तरह कारोबार का, मुआमला का और दूसरों को ईजा नहीं पहुंचने का, इस सारे को हमारे ज़हन में बिठाकर हम इस्लाम को फॉलो करना है. अगर फॉलो करेंगे फिर हम पक्का मुसलमान हो जाएंगे.
اس لیے ہمارے زندگی میں صرف عبادت کو فقط فوکس نہ کر کے یہ جو سارے شناختیں 5 کو ہم ذہن میں رکھ کر ہماری زندگی ہم گزرنا چاہیے. اس لیے اللہ تعالی ہم کو توفیق عطا فرمائے.